ஹாய். கேரி வந்திருக்காரு. உள்ள வா. ஏய் ஏய் மீட் மிஸ்டர் கேரி. ஹாய், கேரி கர்ட்சன். யார்ட்ட விடுற? இவன் கேரி கிருஷ்ணனா? ஹாய் ஹலோ கைஸ், யூ வாட்சிங் ரிப்போர்ட் டைமண்ட் வித் ஹரிஷ் அண்ட் பரத். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம கூட வந்து ஒரு புது கெஸ்ட் வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு. ஸோ ஹாய் சக்தி ப்ரோ. ஸோ சக்தி ப்ரோ பத்தி சொல்லணும்னா, இத்தனை நாள் நம்ம வந்து தெரிஞ்சவங்க கூட தான் வச்சு வீடியோ பண்ணிட்டு இருந்தோம். இவர் வந்து நம்ம சேனலுக்கு வந்து பார்த்து வீடியோஸ் பிடிச்சி ஒரு சப்ஸ்கிரைபரா இருந்து நான் அவங்க வீடியோல வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டதுனால சரி ஓகே அவரையும் வீடியோல இன்க்ளூட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ஒரு வீடியோ கூட்டு வந்தோம். என்டர்டைன்மெண்ட் பேஜ் வந்துட்டு நான் 200-300 சப்ஸ்கிரைபர்ஸ்ல இருந்து நான் பார்த்துட்டு இருக்கேன். நல்ல குவாலிட்டி கண்டென்ட், நல்ல ஐபிஎல் எல்லாம் நம்ம ப்ரீவியஸான முக்கியமான மேட்சஸ் எல்லாம் எடுத்து போட்டுருந்தாங்க. அதனால நான் இவங்க கூட ஜாயின் பண்ணணும்னு நான் கேட்டிருந்தேன். பரத் ப்ரோ வந்து ஒரு 1000 சப்ஸ்கிரைப்ஸ்க்கு அப்புறம் நம்ம ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்பாலஜிஸ், என்னோட த்ரோட் கொஞ்சம் வந்து சரியில்லை, பேர் பண்ணிக்கோங்க. என்ன இன்னைக்கு வந்து என்ன டாபிக் பார்க்க போறோம்னா, ரீசெண்ட் டைம்ஸ்ல இப்போ வந்து இந்தியா வந்து பயங்கரமா ஆடி சாம்பியன்ஸ் டிராஃபில வந்து ஒரு கலக்கிட்டு ஆஸ்திரேலியாவை போட்டு தள்ளிட்டு நெக்ஸ்ட் வந்து ஃபைனல்ஸ் போயிருக்காங்க இந்தியா. ஸோ வந்து இது ஒரு பேசும் பொருளா மாறிட்டு இருக்கு டவுன்ல. அதுவும் பிஜிடில அந்த கன்சிக்யூட்டிவ் லாசஸ்க்கு அப்புறம் இது ஒரு பெரிய கம்பேக்கா. சாம்பியன்ஸ் டிராஃபிலாம் பும்ரா வேற இல்லப்பா அடிப்போமா இல்லையானா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த டைம்ல வந்து ஃபைனல்ஸ் வரைக்கும் போயிருக்கோம். இதுல முக்கியமா நம்ம சொல்லணும்னா, கம்பீர் as a coach has come a long way. எங்களுக்கு இந்த வீடியோ பண்றதுக்கு ஒரு மெயின் இன்டென்ஷனே வந்து இப்ப எப்படி நம்ம வந்து கம்பீர் வந்து லாட் ஆஃப் கிரிட்டிசிசம்ஸ், ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூஸ் நிறைய இருந்தாலுமே லாட் ஆஃப் கிரிட்டிசிசம்ஸோட பாக்குறோமோ, இதே மாதிரி லேட் 2000s வந்து இந்தியாவுக்கு வந்து ஒரு கோச் இருந்தாரு. ஸோ அவருமே லைக் இப்ப கம்பீருக்கு எப்படி இவ்வளோ கிரிட்டிசிசம்ஸ் வருதோ, அந்த ஏரால வந்து அவ்வளோ கிரிட்டிசிசம்ஸ் தாண்டி எனக்கு வந்து இதுதான் பண்ணணும் அப்படின்னா அதுதான் பண்ணி நான் வந்து டீமுக்கு கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டப்பானா இருந்த ஒரு பர்சன் கேரி கிருஷ்ணன். 90s கிட்ஸா இருக்கட்டும், ஏர்லி 2000 கிட்ஸா இருக்கட்டும், நீங்க வந்து மேட்சஸ்லாம் அந்த டைம் பார்த்துருந்தீங்கன்னா கேரி கிருஷ்ணன் பேரை வந்து நீங்க தாண்டி வந்திருப்பீங்க. ஸோ எஸ், இந்த வீடியோல கம்பீர் இஸ் த நெக்ஸ்ட் கேரி கிருஷ்ணன் அப்படின்ற ஒரு டாபிக்கை வந்து டிபேட் பண்ண தான் வந்திருக்கும். ஸோ எனக்கு ஸ்டார்டிங்ல வந்து ஆரம்பிச்சப்ப எங்களுக்கு வந்து கொஞ்சம் 2 பாயிண்ட்ஸ் தான் கிடைச்சிது. ஆனா ரிசர்ச் பண்ண கேரி கிருஷ்ணனுக்கும் கம்பீருக்கும் வந்து எங்களால நிறைய ரிசம்பிளன்ஸ் கொண்டு வர முடிஞ்சுது. ஸோ அதெல்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்ல, அதுதான் நீங்க இந்த வீடியோல பார்க்க போறீங்க. சோ லெட்ஸ் கெட் இன்டு திஸ் வீடியோ. கரெக்ட் தான். இப்போ வந்து ஆக்சுவலி கேரி கட்சனோட ஸ்டார்டிங் அவர் எப்படி வந்தாரு அப்படின்ட்டு வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. அதை பத்தி நம்ம எக்ஸ்பிளனேஷன் ஃபுல்லாலாம் பார்க்க வேணாம், ஜஸ்ட் ஒரு ஜிஸ்ட் மட்டும் தரேன். ஸோ கேரி கட்சன் வந்து கோச்சா ஆகிறப்போ, இந்தியன் கோச்சா ஆகும்போது அவருக்கு இருந்த கோச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் பாத்தீங்கன்னா 0. சரிங்களா? அவர் வந்து இது முன்னாடி கோச் பண்ணதே இல்லை. அவர் வந்து ஒரு ஆக்சிடென்டல் கோச் தான் வந்து சொல்லுவாங்க. அவர் யாரும் சைன் பண்ணும், அவர் தான் கோச்சா வேணும்லாம் இந்தியன் டீம் வந்து எதிர்பார்க்கவே இல்லை. சும்மா அவரை வந்து சனி கவாஸ்கர் வந்து மெயில் பண்ணி கூப்பிட்டாரு இந்தியாவுக்கு, ஒரு இன்டர்வியூ மாதிரி வைக்கிறோம் வாங்க அப்படின்ட்டு. ஒரு 10 மினிட்ஸ் இன்டர்வியூக்கு அப்புறம் அவர் ஏதோ கான்ட்ராக்ட்ல வந்து ரொம்ப சிரிப்பா சொல்லியிருப்பாரு. கேரி கட்சன் சொல்லியிருப்பாரு ஒரு இன்டர்வியூல, பண்ணியான ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி. ஸோ நோ ஒன் எக்ஸ்பெக்டட் கேரி கட்சன் டு பி த கோச். சரிங்களா? அந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்டல் கோச்சா இருந்த கேரி கட்சன் வித்தவுட் 0 hours ஆஃப் கோச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரையர், அந்த மாதிரி இருந்த ஒரு கேரி கட்சன் தான் வந்து இந்தியன் கோச் ஆனாரு. நீங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா கௌதம் கம்பீரும் சேம் தான். அவருக்குமே வந்து இந்தியன் கோச் ஆகிறதுக்கு முன்னாடி 0 hours ஆஃப் கோச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஒரு சீனியர் லெவல்ல. அஃப்கோர்ஸ் அவர் மென்டராலாம் இருந்திருக்காரு கொல்கத்தா நைட் ரைடர்ஸ்க்கு, லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ்க்குலாம். பட் அவர் கோச்சிங் வந்து பண்ணதில்லை. ஸோ அங்கேயே ஒரு சிமிலாரிட்டியோட தான் நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்றோம் இந்த வீடியோவை. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு கோ இன்சிடென்ட்ஸ் சொல்லலாம். என்ன அப்படின்னா, கேரி கட்சன் இந்தியன் கோச் ஆகிறதுக்கு கொஞ்சம் மாசங்கள் முன்னாடி தான் இந்தியா வந்து அவங்களோட ஃபர்ஸ்ட் எவர் T20 வேர்ல்ட் கப் ஜெயிச்சிருந்தாங்க. எல்லாருக்கும் தெரியும். தோனி 2007 வந்து டிராஃபி அடிச்சு கொடுக்குறாரு. 2008 பிப்ரவரி அந்த டைம்ல கேரி கட்சன் வந்து அப்பாயிண்ட் ஆறாரு ஆஸ் இந்தியன் கோச்சா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா 2024 இந்தியா வந்து அவங்களோட செகண்ட் T20 வேர்ல்ட் கப் வந்து அடிக்கிறாங்க ரோஹித் சர்மா கேப்டன்சில, டிராவிட் கோச்சிங்ல. அது முடிஞ்சு ஒரு 2 monthsல வந்து கௌதம் கம்பீர் வந்து அப்பாயிண்ட் ஆறாரு. ஸோ இங்கேயுமே வந்து ஒரு சின்ன சிமிலாரிட்டி, அது ஒரு கோ இன்சிடென்ஸ் அப்படி சொன்ன மாதிரி ஒரு கோ இன்சிடென்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிற மாதிரி எங்களுக்கு தெரிஞ்சது. இந்த கோ இன்சிடென்ஸ்லாம் ஓகே, இதை தாண்டி இருக்கிற சில ஸ்டாட்டிஸ்டிக்கல் அண்ட் ஃபேக்சுவல், அதாவது அவங்க 2 பேரும் கோச்சிங்ல இருக்கிற சில சிமிலாரிட்டிஸ்லாம் இருக்கும்ல, அதை பத்தி வந்து இன்னும் கொஞ்சம் டீடைல்டா பார்ப்போம். இது வந்துட்டு நான் என்ன கம்பீருக்கும் கேரி கிருஷ்ணனுக்கும் சிமிலாரிட்டிஸ் பாக்குறேன்னா, the way of handling youngsters வந்து pretty similar to for both நான் நினைக்கிறேன். எந்த வகையில் நான் சொல்றேன்னா, கேரி கிருஷ்ணன் எடுத்துக்கிட்டீங்கன்னா 2011 யங்ஸ்டர்ஸ்க்கு நல்ல இது கொடுத்து நல்லா ஆட வச்சாரு. இப்ப கம்பீர் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்ப நீங்க ரீசெண்ட் டைம்ஸ்ல இந்த சாம்பியன்ஸ் டிராஃபியே ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அக்ஷர் பட்டேல் நம்பர் 5, இவன் KL ராகுல் நமக்கு டாப் 4ல எந்த பொசிஷன்ல ஆடவே கொடுத்துருந்தா நல்லா பண்ணியிருந்தாலுமே, KL ராகுலுக்கு முன்னாடி அக்ஷர் பட்டேலை ப்ரொமோட் பண்ணி அதுல இருந்து நமக்கு வின் என்ன வருது. இப்போ ஹர்ஷித் ராணாவை இந்தியன் டீமுக்குள்ள கொண்டு வந்ததுமே அவரோட யங்ஸ்டர் அவர் மேல வச்சிருக்க பிலீஃப், KKRல அவர் மேல பார்த்த பொட்டன்ஷியல்லாம் இருக்குன்னு இவர் கொண்டு வந்திருக்காரு நான் நினைக்கிறேன். அப்ப இன்னுமே நம்ம T20 ஸ்குவாட் எடுத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம ரியான் பராகே ஸ்குவாட்குள்ள எட்டு வந்திருக்காரு. நம்ம ரோஹித் சர்மா ரிட்டையருக்கு அப்புறம் நம்ம ஓப்பனர்ஸ் இல்லாம நம்ம ஒரு மாதிரி ஹேங்கிங் பொசிஷன்ல தான் இருந்தோம். நமக்கு அந்த ஒரு டிஸ்ட்ரக்டிவ் ரோஹித் சர்மா பிளேஸை ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய இது
இது பாத்தீங்கன்னா அப்போ வந்து இவர் அபிஷேக் சர்மாவை வந்து இவர் கொண்டு வந்து இப்ப அவருமே நல்லாவே ப்ரீவியஸ் ரெக்கார்ட்ஸ்மே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. அவருமே இப்ப 2026 T20 வேர்ல்ட் கப்புமே அவர் தான் ஓப்பனரா இருப்பாருன்னு எக்ஸ்பெக்ட் பண்றோம். ஓகே, நைஸ் பாயிண்ட் சக்தி. ஆக்சுவலி யங்ஸ்டர்ஸ் வந்து அவர் நிறையவே மோட்டிவேட் பண்ணி கொண்டு வந்தாரு. ஸோ அது மாதிரி எப்படி வந்து யங்ஸ்டர்ஸ் வந்து நீங்க வந்து நல்லா ஃபார்ம் பண்ணாங்க இந்த இடம்னு பார்த்தோமோ, அதே மாதிரி சீனியர் பிளேயர்ஸே வந்து கேரி கிறிஸ்டன் பாத்தீங்கன்னா அந்த டைம்ல வந்து ஒரு டிரான்சிஷனுக்கு அப்புறம் வந்து சீனியர் பிளேயர்ஸ் வந்து அவங்க கூட கோப் அப் பண்றது வந்து கஷ்டமா இருந்துச்சு. இவர் சொல்றத வந்து சீனியர் பிளேயர்ஸ் கேட்க வைக்கிறது வந்து கஷ்டமா இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு பிரிட்ஜை வந்து கேரி கிறிஸ்டன் வந்து அந்த டைம்ல வந்து ஈஸியா அவர் வே ஆஃப் ஹேண்ட்லிங்ல வந்து டேக் ஆன் பண்ணி ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பும் கொண்டு வந்து சீனியர் பிளேயர்ஸோட இம்பார்ட்டன்ஸை டீம்ல வந்து கரெக்டா யூஸ் பண்ணி அவங்கள இந்த யங் பிளேயர்ஸோட கோப்பப் பண்ணி விளையாட வச்சாரு. அதே மாதிரிதான் இந்த ஏரால நம்ம கம்பீர் எப்படி வந்தப்போ நிறைய கிரிட்டிசிசம்ஸ் சீனியர் பிளேயர்ஸுமே வந்து ஒத்து போகல. நிறைய பாத்தீங்கன்னா சீனியர் பிளேயர்ஸ் கூட வாக்குவாதம் தான் நிறைய வந்திருக்கு. இந்த பிளேயர் எடுக்கணும் அந்த பிளேயர் எடுக்கணும் இப்ப இருக்குமே போயிட்டு தான் இருக்கு. ஆனா அந்த சீனியர் பிளேயர்ஸை கரெக்டா வச்சுட்டு அவங்களோட சாய்ஸஸையும் வந்து அவர் வந்து ஓரளவு கன்சிடர் பண்ணிட்டு, ஆனா இவருக்கு என்ன சாய்ஸோ அவர் எப்படி கேரி கிறிஸ்டன் எப்படியோ அதே மாதிரி இவருக்கு என்ன சாய்ஸோ அதுல வந்து ஃபோக்கஸ்டா இருந்து சீனியர் பிளேயர்ஸை கரெக்டா யூஸ் பண்ணி அதே மாதிரி யங் பிளேயர்ஸ் வச்சு ஒரு நல்ல டீமா ஃபார்ம் பண்ணி இப்போ வரைக்கும் சக்சஸ்ஃபுல்லா எடுத்துட்டு போயிட்டு இருக்காரு. நான் சொல்றதை கேட்கறதுனா டீம்ல இருங்க, இல்ல நீங்க வந்து யூ கேன் வாக் அவுட்ன்ற ஒரு விஷயத்த வந்து ரொம்ப தெளிவா வந்து கர்ட்ஸனும் சரி கம்பீரும் அதை வந்து அவங்களுக்கு என்ன வேணுமோ அந்த டீம்ல கரெக்டா அதை வந்து எடுக்கணும்னு கரெக்டா இருந்தா. ஆமா, நீங்க இந்த ஓல்ட் பிளேயர்ஸ்ன்றப்பதான் நீங்க இந்த ஒரு நல்ல ஒரு வார்த்தை யூஸ் பண்ண டிரான்சிஷன் அப்படின்ட்டு. எக்ஸாக்டா அதான் நெக்ஸ்ட் பாயிண்டா இருந்துச்சு. லைக் டிரான்சிஷன் எரா கேரி கர்ட்சன் வரப்போ ஆஸ் அ கோச்சா வரப்போ பாத்தீங்கன்னா எக்கச்சக்க ப்ராப்ளம்ஸ் இருந்து டீம்ல. கிரேக் சாப்பல் விட்டு போனப்போ நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு. இன்கேஸ் உங்களுக்கு அது தெரியல அப்படின்னா அதை பத்தி நாங்க தனியா இன்னொரு வீடியோல கூட போடுறோம். அது ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சு அந்த சைட்ல. கிரேக் சாப்பல் இருந்தப்போ இந்தியன் கிரிக்கெட் டீம்ல எஸ்பெஷலி அந்த சீனியர் பிளேயர்ஸ் வந்து பயங்கர ப்ராப்ளம் இருந்துச்சு. ஸோ கேரி கர்ட்சன் வரப்போ பாத்தீங்கன்னா நிறைய சீனியர் பிளேயர்ஸ் வந்து லீவ் வர மாதிரி இருந்தாங்க. ஏன்னா அவங்களோட பிரைம் எண்ட்ல வந்துட்டாங்க. அவரோட ஃபர்ஸ்ட் சீரீஸ்லயே 2வது சீரீஸ்லயோ வந்து அனில் கும்ப்ளே ரிட்டையர் ஆயிட்டாரு, கங்குலி ரிட்டையர் ஆயிட்டாரு. கரெக்ட்டுங்களா? அதே மாதிரி ஷேவாக் சச்சின்லாம் வந்து டுவர்ட்ஸ் ஃபேக் எண்ட் ஆஃப் தர் கரியர், ராகுல் டிராவிடும் டுவர்ட்ஸ் ஃபேக் எண்ட் ஆஃப் தர் கரியர், லக்ஷ்மணுமே அந்த டைம்ல கொஞ்சம் 2010 அந்த டைம்ல ரிட்டையர் ஆயிட்டாருன்றப்போ சீனியர் பிளேயர்ஸ் ரிட்டையர் ஆகிற ஒரு டிரான்சிஷன் பீரியட்ல தான் வந்து கேரி கர்ட்சன் கோச்சா வந்தாரு. இந்த டைம்ல இப்பவுமே இங்க கம்பீராலையும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இவர் வராரு, வந்து 2வது சீரீஸ்லயே வந்து அஸ்வின் ரிட்டையர் ஆறாரு. நம்ம கும்ப்ளே பார்த்தோம்ல, லெஜெண்டரி ஸ்பின்னர் அங்க ரிட்டையர் ஆறாரு. இங்க வந்து இந்தியன் கிரிக்கெட் டீமோட இன்னொரு லெஜெண்டரி ஸ்பின்னர் வந்து ரிட்டையர் ஆறாரு. அந்த ஏரா ஸ்பின்னர் இந்த ஏரா ஸ்பின்னர். அது மட்டும் இல்லாம ரோஹித் சர்மா விராட் கோலியுமே T20 வந்து ரிட்டையர் ஆயிட்டாங்க ஆல்ரெடி. சோ அவங்க இப்ப லிமிடெட் ஓவர்ஸ் ஃபார்மேட்லயும் சரி டெஸ்ட்லயும் சரி ஆல்மோஸ்ட் ரிட்டையர் ஆகிற ஸ்டேஜ்ல தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அந்த ஒரு டிரான்சிஷன் ஏரா எப்படி நம்ம கர்ட்சனுக்கு அந்த டைம்ல இருந்துச்சோ அதே மாதிரி இப்ப கம்பீருக்கு இருக்கும்னு ஒரு சிமிலாரிட்டி எனக்கு தோணுது. ஏன்னா மிடில் இருக்கிற அந்த 14-15 இயர்ஸ் இந்த ப்ராப்ளம் எந்த கோச்சுக்கும் வந்தது இல்ல. எல்லாருமே அவங்க பீக் ஆஃப் த கரியர்ல இருந்தாங்க. பட் இப்போ டுவர்ட்ஸ் ஃபேக் எண்ட் ஆஃப் த கரியர்ல இருக்காங்க லெஜெண்ட்ஸ் அப்படின்றப்போ அந்த ஒரு சிமிலாரிட்டி வந்து என்னால பார்க்க முடிஞ்சது. சோ இந்த சிமிலாரிட்டி தாண்டி இன்னொரு விஷயம் நீங்க வந்து சூப்பரா இந்த யங்ஸ்டர்ஸ் ப்ரொமோட் பண்ணதா சொன்னீங்கல்ல, இன்னொரு விஷயம் வந்து நான் பார்த்தேன், ஆல்ரவுண்டர்ஸ் வந்து ப்ரொமோட் பண்றது. இல்ல கேரி கர்ட்சன் ஏரால அவர் ரொம்பவே வந்து தெளிவா நிறைய இன்டர்வியூஸ் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, ஐ நீட் பேட்டர்ஸ் ஹூ கேன் பவுல். எனக்கு வந்து 4 பவுலர் இருக்காங்க எல்லாம் ஓகே, பட் எனக்கு ஆல்ரவுண்டர்ஸ் என் டீம்ல வேணும் அப்படின்ட்டு வந்து ரொம்பவே வந்து ஸ்ட்ரிக்டா இருந்தாரு. அண்ட் அதை நம்ம பார்க்க முடிஞ்சது இல்ல. நம்ம அந்த ஏரால பாத்தீங்கன்னா வந்து ரெய்னாவா இருக்கட்டும், யூசுப் பத்தானா இருக்கட்டும், சச்சின், ஷேவாக், யுவராஜ் சிங் முதல் கொண்டு அந்த ஒரு ஸ்பின் போடக்கூடிய ஒரு பவுலரா ஒரு பேட்டரா இருந்தாங்க. அது பேட்டர்ஸ் ஹூ கேன் பவுல். கரெக்ட்டுங்களா? அந்த மாதிரி ஒரு ஆல்ரவுண்டர்ஸை வந்து ப்ரிஃபர் பண்ணக்கூடிய கேரி கர்ட்சன். அதே மாதிரி இப்போ கம்பீர் பாத்தீங்கன்னா அவரும் ஆல்ரவுண்டர்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு. நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? அவருமே வந்து ரொம்ப தெளிவா ஒரு சக்தி சொன்ன மாதிரி அக்ஷர்படியில வந்து ப்ரொமோட் பண்றதா இருக்கட்டும். அபிஷேக் சர்மா அகைன், ரியான் பராக் எல்லாருமே வந்து இந்த பேட்டர்ஸ் ஹூ கேன் பவுல். ஆஃப்டர் சோ மெனி லாங் இயர்ஸ் இந்தியா வந்து அந்த ஒரு ஆல்ரவுண்டர்ஸ் வந்து இம்பார்ட்டன்ஸ் தராங்க. அண்ட் இந்த சிமிலாரிட்டியுமே ஒரு கோச்சிங் ஸ்டைல்ல பார்க்க முடிஞ்சது பிட்வீன் கேரி கர்ட்சன் அண்ட் கௌதம் கம்பீர். நீங்க சொன்னதே கரெக்டான பாயிண்ட் தான். இப்போ 2011 வேர்ல்ட் கப் எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம பிளேயிங் 11லயே இப்போ நம்ம கம்பீர், தோனி தவிர மற்ற 9 பேருமே பவுலிங் போடக்கூடியவங்க. சச்சின், சேவாக், விராட் கோலி, யூசுப் பதானுக்கு அப்புறம் ஆப்வியஸா பவுலர்ஸ். கம்பீர் வந்து இவரை கேரி கிறிஸ்டனாச்சும் வந்து பேட்டர் சுக்கன் பவுல் எடுத்து போனாரு. கம்பீர் ஒரு படிக்கு மேல போயிட்டு பவுலர் சுக்கன் பேட்ன்ற மாதிரி இருக்கிற பவுலர் எல்லாம் பேட்டிங் ஆட வச்சுட்டு இருக்காரு. அதே மாதிரி இன்னொரு சிமிலாரிட்டி என்னன்னா, இவங்க 2 பேர் கேரி கிறிஸ்டனா இருக்கட்டும் கம்பீரா இருக்கட்டும், இவங்க 2 பேருமே அந்த ரிப்போர்ட்டர்ஸை வந்து ஹேண்டில் பண்ற விதம் தான். அவரு அந்த டைம்ல வந்து ஒரு சாவேஜா சிரிச்சுக்கிட்டே ஒரு பதில் கொடுத்தாலுமே கம்பீர் இந்த டைம்ல வந்து ஒரு ஸ்டோன் ஃபேஸோட வந்து சாவேஜா ஒரு ரிப்ளை கொடுத்துட்டு முடிச்சிருவார் ரிப்போர்ட்டர்ஸ்ட. இப்ப கூட ரீசெண்டா ரிப்போர்ட்டர் கேட்டப்போ நீங்க என்ன டீம்ல 4 ஸ்பின்னர்ஸ் போட்டு போய் ஆடுறீங்க, அது ஒரு டீமுக்கு ஒரு இம்பேலன்ஸ் கொண்டு வராதா அப்படின்னு சொல்லி கேட்டப்போ கம்பீர் வந்து எங்க டீம்ல ஒரே ஸ்பின்னர் தான் இருக்காரு, அது குல்தீப் யாதவ் மட்டும்தான். மிச்சம் 3 பேருமே வந்து ஸ்பின்னிங் ஆல்ரவுண்டர்ஸ் தான் எடுத்துட்டு போறோம். நாங்க இதுக்கப்புறம் வருண் சக்கரவர்த்திக்கு தேவைன்னா நாங்க வந்து வேற அடிஷனலா வந்து ஒரு ஆட் ஆன் மாதிரி பண்ணிப்போம். எங்க டீம்ல பேசிக்கா ஒரு ஸ்பின்னர் தான் வச்சு விளையாடிட்டு இருக்கோம். அந்த மாதிரி வந்து மூக்க உடைக்கிற மாதிரி ஒரு பதில கொடுத்திருப்பாரு. இது மட்டும் தான் சொன்னாரான்னு பாத்தீங்கன்னா, இது தாண்டி வந்து ஆஸ்திரேலியாவே கூப்பிட்டு இழுத்து வச்சு பேசியிருப்பாரு. லைக் நீங்க ஆஸ்திரேலியாவை போய் கேட்க மாட்டீங்க, அவங்க 6 ஸ்பின்னர் வச்சு விளையாடிட்டு இருக்காங்கன்ற மாதிரி ஒரு சாவேஜா இன்னொரு ஒரு பதிலை கொடுத்து
கான்வர்சேஷன் எல்லாம் அப்படி நறுக்குன்னு முடிச்சிருக்காரு. கேரி கட்சன் யாராலுமே கரெக்ட் தான் நீ சொன்ன மாதிரி செம்ம ஃபன்னா இருக்கும் அவர் இன்டர்வியூஸ் எல்லாமே. அவர் வந்து கலாய்ப்பார், அவரே செல்ஃப் ப்ராப்ளம் பண்ணுவாரு, அவர் டீம்ல இருக்கிறவரையும் வந்து பயங்கரமா வந்து கலாய்ப்பாரு, ஜேர்னலிஸ்டையுமே போட்டு செய்வாரு. அண்ட் ஆல்சோ இப்போ நம்ம டாபிக் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒய் கம்பீர் இஸ் நெக்ஸ்ட் கேரி கிறிஸ்டன், இந்த டாபிக்கே என்ன பொறுத்தவரை எங்க ஃபுல்ஃபில் ஆகுதுன்னா, இப்போ கேரி கிறிஸ்டன் 2008 வந்து அவ்வளவு கிரிட்டிசிசம் ஃபேஸ் பண்ணி 2011 வேர்ல்ட் கப் அடிச்சப்போ அது அவரோட நெகட்டிவிட்டிஸ் எல்லாமே போயிருச்சு. இப்போ கம்பீருமே நீங்க சொன்ன மாதிரி பிஜிடில நம்ம கன்சிக்யூட்டிவ் லாஸ்னால நிறைய கிரிட்டிசிசம் ஃபேஸ் பண்ணிருக்காரு. இந்தியா ஃபைனல் போயிட்டாங்க, சண்டே நடக்க போற ஃபைனல்ஸ்ல இந்தியா சாம்பியன்ஸ் ட்ராஃபி வின் பண்ணாலுமே நெக்ஸ்ட் இயர் இந்தியாலே 2011 கேரி கிறிஸ்டனுக்கு எப்படி இந்தியாலே நமக்கு ஒரு 50 ஓவர் வேர்ல்ட் கப் வந்துச்சோ 2026 நெக்ஸ்ட் இயர் T20 வேர்ல்ட் கப் இந்தியாவில் நடக்கிறப்போ அது வந்து இவர் இன்எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் வச்சு வின் பண்ணார்னா எனக்கு இந்த லைஃப் வில் பிகம் அ ஃபுல் சர்க்கிள்ன்ற மாதிரி இந்த டாபிக்கே அவருக்குமே ஒரு ஃபுல்ஃபில்லா இருக்கும். ஈவன் நம்ம இப்போ சாம்பியன்ஸ் ட்ராஃபி வின்ன விட அதை அவர் இன்னும் பெருசா அவர் எடுத்துப்பாரு அப்படின்னு எனக்கு தோணுது. இப்போ நம்ம சாம்பியன்ஸ் ட்ராஃபி வந்து ஜெயிக்கிறோம் தோக்குறோம்ன்றதெல்லாம் விடுங்க, அது செகண்டரி தான். ஒரு நம்ம ஜெயிச்சிட்டா ஓகே, பட் தோத்துட்டா கூட அதுவுமே ஒரு கோஇன்சிடென்ஸ் தான். ஏன்னா இப்போ கேரி கட்சன் வந்த புதுசுல 2008 வந்தாரு, 2009 அடுத்த வருஷமே சாம்பியன்ஸ் ஆஃப் ஆடணும், அதை நம்ம தோத்துட்டோம். இப்போ கம்பீர் 2024 வந்தாரு, 2025 ஒரு சாம்பியன்ஸ் ஆஃப் நடக்குதா, அதையும் நம்ம தோத்துட்டோம் அப்படின்னா அதுவுமே ஒரு கோஇன்சிடென்ஸ் மாதிரி நான் பாக்குறேன். ஸோ ஜெயிச்சாங்கனாலும் ஓகே, தோத்தாங்கனாலும் இப்படி எப்படி பார்த்தாலும் நம்ம பிசினஸ் சக்சஸ் தான் அப்படின்ற மாதிரி எங்களோட பர்பஸ் சக்சஸ் தான். நெக்ஸ்ட் இயர் யாருமே சீனியர் பிளேயர்ஸ் இருக்க மாட்டாங்க. ஸோ அப்போ வந்து டீம் ஜெயிக்குதுன்னா சம்திங் டு பி நோட்டட். ஆல்ரெடி இப்போ லாஸ்ட் T20 வேர்ல்ட் கப்பே ரோஹித், கோலி, ஜடேஜா 3 பேர் ரிட்டையர்டு. ஸோ ஆப்வியஸா நம்ம இன்எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸோட தான் போறோம். எனக்கு வந்து இவர் T20 வேர்ல்ட் கப் சொல்றாரா, எனக்கு ஆக்சுவலி வேர்ல்ட் கப் விஷன் வந்துச்சு. ஆக்சுவலி இந்த வீடியோ டாபிக் வந்து நம்ம பண்றதுக்கு காரணமே எனக்கு வந்து இந்த விஷயம் தான். எனக்கு எப்படின்னா இந்த இவங்க 2011 கேரி கட்சன், சச்சின் டெண்டுல்கரும் யுவராஜ் சிங்கும் தோல் மேல வச்சுட்டு போவாங்க, த பெஸ்ட் திங் எவர் ஹேப்பன்ட் இந்தியன் கிரிக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் தோல்ல தூக்கிட்டு போவாங்க. அந்த மாதிரி விராட் கோலி அவரோட எண்டு கடைசி வேர்ல்ட் கப்பா இருக்கும் 2027 அப்படின்ட்டு வந்து என் ப்ரெடிக்ஷன். அதுல வந்து விராட் கோலி ஒரு கப் அடிச்சுட்டு எப்படி அங்க சச்சின் வந்து ஒரு லெஜெண்ட் அப்படின்ட்டு வந்து அவர் கடைசி வேர்ல்ட் கப்ல கப் அடிச்சாரோ அந்த மாதிரி விராட் கோலியுமே அவரோட கடைசி வேர்ல்ட் கப்ல வந்து ஒரு கப் அடிச்சுட்டு அவருமே ஒரு ஃபேர்வெல் மாதிரி கொடுப்பாங்க. அது வந்து கம்பீர் காரணமா இருப்பாருன்னு ஒரு வேகான ஒரு ப்ரெடிக்ஷன் தான். 27 விராட் கோலியோட கரியர் ஒரு கப்போட முடிஞ்சா நல்லா இருக்கும். ரோஹித் சர்மாவும் ஒரு கப்போட முடிச்சா அவர் கரியர் நல்லா இருக்கும். T20 வேர்ல்ட் கப் வந்துருச்சு, சாம்பியன்ஸ் ட்ராஃபி வந்துரும், இன்னொன்னும் அவரோட இதுல எழுதிட்டா நல்லா இருக்கும். இப்போ ஐபிஎல்ல நம்ம தோனிக்கு நிகரா இவரை கம்பேர் பண்றோம், 5 IPL டிராபிஸ்ன்ற மாதிரி. அப்போ இவரும் 27 வாங்கிட்டாருன்னா 3 ICC டிராபிஸ் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ஃபுல்ஃபில்லோட கரியர். ஆல்வேஸ் வந்து இந்த கப்ஸோட இது கம்பேரிசன் நடந்துட்டு தான் இருக்கும். ஆனா அதுக்கு சொல்லல, பட் ரோஹித் சர்மா வந்து ஹி டிசர்வ்ஸ் தட். அந்த இதெல்லாம் அவர் பண்ற ஒரு எஃபர்ட்ஸ், போடுற எஃபர்ட்ஸ் ஹி டிசர்வ்ஸ் தட். சோ பாப்போம் நம்மளுக்கு எப்படி இருக்கு ஃபியூச்சர் இந்தியா. இப்போ வந்து 2026 வரைக்கும் ரோஹித் சர்மா நல்லா விளையாடிட்டு இருக்காரு, இஸ் கம்ப்ளீட்லி ஃபிட் அண்ட் கேப்டன்சியும் நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்னா 27 அவர் வந்து வேர்ல்ட் கப் வந்து லீட் பண்றதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. அதுதான் நான் அந்த எண்ட் வந்து அவர் தான் சொல்லணும்னு நினைச்சேன். நிறைய சிமிலாரிட்டிஸ்லாம் இருக்கு. இவங்க வந்து என்னடா கம்பீர் வந்து பெஸ்ட் கோச்னு சொல்லுவார், கேரி கட்சன் மாதிரி அப்படின்னு கேட்டீங்கன்னா நாங்க அந்த ஒரு கம்பேரிசன், நாங்க அந்த இதுக்கு நாங்க ஸ்டேட்மெண்ட்டுக்கு போல. கேரி கட்சன் எப்படி அந்த டைம்ல இருந்து அவருக்கு இருந்த சர்க்கம்ஸ்டான்ஸா இருக்கட்டும், அவரோட கோச்சிங் மெத்தட்ஸ் வந்து எங்க கம்பீருக்கு வந்து ரொம்ப மேட்ச் ஆகுது அப்படின்ட்டு வந்து நாங்க இந்த வீடியோ மேக் பண்ணணும்னு நினைச்சோம். ஆனா இந்த வேர்ல்ட் கப் திங்கு அப்புறம் இவர் சக்சஸ் சொன்ன அந்த T20 வேர்ல்ட் கப்ல எங்க ப்ரெடிக்ஷன் ஒரு அசம்ஷன் மாதிரி தான். நடந்தா நல்லா இருக்கும், அது நடந்துச்சுன்னா இந்த அதுவுமே சிமிலரா இருக்கும், இவ்வளவு சிமிலாரிட்டிஸ் இருக்கு, அது நடந்தா வந்து ஃபுல்ஃபில் ஆகும் அப்படின்ற மாதிரி வந்து எங்களுடைய அசம்ஷன்ஸ் அண்ட் இதுதான். இது நடுவில் இன்னொரு விஷயம், நீங்க வந்து ஆஸ் அ தோனி ஃபேனா எனக்கு ஒரு விஷயம் இந்த வீடியோ வந்து பார்க்கும்போது தோணுன விஷயம் என்னன்னா, எல்லாமே தோனி தான் பண்ணாரு அந்த ஏரால அப்படின்றது வந்து நம்ம கண்ணை மூடிட்டு நம்பிட்டு இருந்தா. அது காரணம் வந்து அந்த ஒரு தோனியோட மூவியா இருக்கட்டும், அதுல அப்படி சொல்லியிருப்பாங்க, லைக் வந்து சீனியர் பிளேயர்ஸை வந்து டீம் ஓட்டு தூக்கினதா இருக்கட்டும், இல்ல 2011 வேர்ல்ட் கப்ல ப்ரோமோட் பண்ணதா இருக்கட்டும், இட்ஸ் மோரலி ஐ திங்க் ஐ ஷுட் கோ நெக்ஸ்ட்ன்ற மாதிரி சொல்லியிருப்பார்ல, அது எல்லாமே தோனி தனிச்சே எடுத்த முடிவுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். பட் கேரி கட்சனை பத்தி ரிசர்ச் பண்ணும்போது கேரி கட்சனே ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்திருப்பாரு, எந்த முடிவுமே நானோ தோனியோ தனியா எடுத்த முடிவு கிடையாது, நல்லா பேசி வச்சு நாங்க வேர்ல்ட் கப் அடிச்சதுக்கு காரணமே அதுதான்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பாரு. எங்களுக்குள்ள இருந்த அந்த பாண்டிங் முன்கூட்டியே பேசி வச்சுட்டு அதை கரெக்டா சிச்சுவேஷன்ல எக்ஸிக்யூட் பண்றது தோனி. வெளியே வந்து நான் அதை நம்ம வந்து பிளான் பண்ணுவாங்க, நான் தான் கெத்து அவர் தான் கெத்துன்னு சொல்லவே வரல, பிளான் பண்ணி ப்ராப்பரா நாங்க வந்து பண்ணோம். அந்த ஒரு பாண்டிங் தான் வந்து வேர்ல்ட் கப் அடிச்சு கொடுத்ததுக்கு ஒன் ஆஃப் தி ரீசன்ஸ். அந்த பாண்டிங் கண்டிப்பா இருக்கணும் பிட்வீன் த கேப்டன் அந்த கோச்ன்றதும் தெளிவா சொல்லியிருந்திருப்பாரு. கம்பீருக்கும் ரோஹித் சர்மாக்கும் அந்த பாண்டிங் இருக்கா அப்படின்றது எக்ஸாக்ட்டா இருக்கான்னு செலக்ஷன்ல வந்து நிறைய அரசல் புரசலா வந்துச்சு. லைக் இவர் வந்து சுப்மன் கில்ல சொல்றதோ, அவர் வந்து ஜெய்ஸ்வால சொல்றதும் அந்த மாதிரி கொஞ்சம் இருக்கு. பட் ஆனா அந்த டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸை தாண்டி அவங்க ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்து தேர் அக்செப்டிங் வித் இட். அது இருக்கும் சந்தோஷம், அது இருக்கும் சந்தோஷம். ஸோ ஆக்சுவலி கேரி கட்சனை பத்தி பாக்குறப்போ அவரை பத்தி ஒரு தனி வீடியோவே வந்து நாங்க போடலாம் அப்படின்ட்டு வந்து நாங்க பிளான்ல இருக்கோம். ஸோ அதுவுமே நீங்க கமெண்ட்ஸ்ல வந்து போட மாட்டீங்க, போட்டிங்கன்னா நாங்க கன்ஃபார்மா வந்து அந்த வீடியோ பண்ணுவோம். ஸோ ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பாக்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங் டாபிக்ஸ் எடுத்து நாங்க பேசணும்னு நினைச்சீங்கன்னா
கிரிக்கெட் டைம் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா சின்ன பசங்க நாங்க எங்களை எங்களை சப்போர்ட் பண்ணுங்க.